இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபினா இந்த தக்காளி கெட்டி குழம்பு. சாதத்தில் சுடு சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். குழம்புங்கிறது இதுதான், தக்காளி குழம்பு. ரொம்ப ஈஸி ரெசிபி. அதிகபட்சம் 5-6 பொருள் தான், டக்குன்னு பண்ணிடலாம். இந்த தக்காளி கெட்டி குழம்பு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முக்கியமாக அந்த வெங்காயமும் தக்காளியும் அரைக்கிற பக்கம் வந்து அந்த ரேஷியோ வந்து தனித்தனி இருக்க சொல்கிறாங்க. ரொம்ப நைஸ் ஆகிட்டா நல்லா இருக்காது. அந்த வெங்காயத்தை கொஞ்சம் 90% அரைச்சிக்கலாம். இது கூட வந்து புளியும் யூஸ் பண்ணுறாங்க. புளி எண்ணெயும் கொஞ்சம் கூட விட்டுருக்கோம். அது எதுக்காக அப்படின்னா நம்ம வச்சிருந்து சாப்பிட்ற மாதிரி அது செஞ்சுருக்கோம். ரொம்ப ஈஸியான பக்கத்தில் எப்படி பண்ணுற சொல்லி நம்ம கிடைச்சிக்கிறோம். வாங்க நம்ம நேராக போயிட்டு தேவி மெஸ்ஸுக்கு போயிட்டு ஆச்சி மீட் பண்ணி இந்த ரெசிபியில் நுணுக்கம் பண்ண எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது நம்ம நிறைய விஷயம் கிடைச்சி போகிறோம். வணக்கம் ஆச்சி. வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். வீட்டில் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க. நல்ல விஷயம். லாஸ்ட் டைம் எங்களுக்கு வந்து அந்த கந்தரப்பம் அப்புறம் ஆடிக்குமாயம் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்? எங்கள் பக்கம் கல்யாண வீடுகள்லாம் பண்ணுற தக்காளி கெட்டி குழம்பு பண்ண போகிறோம். அப்போ பேசிட்டே பண்ணோமா? பேசிட்டே பண்ணலாம். அப்போ தேவையான பக்கம் சொல்கிறேன். தக்காளி 1 கிலோ, சின்ன வெங்காயம் 1/4 கிலோ, பெரிய வெங்காயத்தில் 2, பூண்டு ஒரு 4 பல், தக்காளி ஒரு 3 தக்காளி நறுக்குனது, சோம்பு கொஞ்சம் தாளிக்க, 2 மிளகாய் வத்தல், நெல்லிக்காய் அளவு புளி, பட்டை இலை, அன்னாசிப்பூ 1, கல்பாசி 1, மஞ்சத்தூள் வந்து 1/4 டீஸ்பூன், சக்தி மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், உப்பு தேவையான அளவு உப்பு, சிறிதளவு கருவேப்பிலை, சிறிதளவு கொத்தமல்லி, கடலெண்ணெய் 150 ml இந்த தக்காளி கெட்டி குழம்புக்கு விட்டுருக்கோம். இப்போ ஆரம்பிச்சலாமா? நல்லா ஆரம்பிச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து அரைக்க போகிறோமா? அரைச்சிட்டு தான் அடுப்பத்தை வைக்கணும். இது அரைக்கும் போது என்ன பக்குவத்தில் அரைக்கிறீங்க? தக்காளி வந்து போடுறப்ப லேயர் மாதிரி கொஞ்சம் வரணும். அப்பதான் அது வந்து நல்லா இருக்கும். ரொம்ப நைஸ் ஆகிட்டா நல்லா இருக்காது. அந்த வெங்காயத்தை கொஞ்சம் 90% அரைச்சிக்கலாம். ஓகே. அந்த அரவையிலையும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நார்மலாக வீட்டில் சட்னி லைட்டாக வதக்கிட்டு முழுசாக நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு பக்கம் வேறு. அதே குறை பக்கத்தில் அரைச்சினா வேறு பக்குவம். தக்காளி அரைச்சது இதான் பக்குவம். சரி, ஓகே. நீங்கள் சொன்ன மாதிரியே அந்த ஒரு 90% அளவுக்கு அரைச்சிருக்கோம். ரொம்ப இதுவாக இல்லாமல் தெரியணுங்கிறதுக்காக வெங்காயத்தை இந்த வெங்காயம் அந்த 75 பக்கம். சரி, இது போதும். இப்போது எண்ணெய் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த சைடில் என்ன மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க? செக்கெண்ணெய் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இல்லை, செக்கெண்ணிலேயே கடலெண்ணெய், நல்லெண்ணெய், இல்லை ரீஃபண்ட் ஆயில்? இல்லை, ரீஃபண்ட் ஆயில் வந்து உபயோகப்படுத்த முடியாது. இந்த பக்கம் உள்ளவங்க வந்து செக்கெண்ணெய்னு வாங்கினாலே கடலெண்ணெய், நல்லெண்ணெய் தான் வாங்குவாங்க. நல்லெண்ணெய் வந்து அந்த கெட்டி குழம்புல எல்லாம் மேலே கொதிக்கும் போது கொஞ்சம் விடணும். அதுக்காக அது வந்து உடம்புக்கு நல்லது, காரம் கம்மியாகும். அதனால தாளிக்கிறப்ப கடலெண்ணெய் விட்டு தாளிப்பாங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கணுமா? எண்ணெய் கூட இருந்தால் நல்லது. சில பேர் எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்குது, இது அதிகமாக இல்லையா அப்படி சொல்லி கேட்டாங்க. கந்தரப்பம் அதெல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும், கரெக்டாக பக்குவம் வரும். ரெண்டாவது, இந்த தக்காளி கெட்டி குழம்பு வந்து அந்த பக்குவமாக வரதுக்கு வந்து முக்கியமாக கொஞ்சம் எண்ணெய் கூட தேவைப்படுது. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் எதுவும் வசதியாக இருக்குது நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் சோம்பு போடணும். ஒரு அன்னாசிப்பூ, அப்படி தருவோம். இதை ஒன்றா எடுத்து போடுவாங்க. இந்தாங்க. இதுக்கப்புறம் அன்னாசிப்பூ, ஒரு சின்ன பட்டை, கல்பாசி, அப்புறம் சின்ன இலை, அதாவது பிரிஞ்சி இலை, 2 மிளகாய். என்னென்ன வச்சுருக்கீங்க இதில்? கருவேப்பிலை, இதுக்கப்புறம் பூண்டு, அடுத்து வெங்காயம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி போடுறீங்கல்ல? இப்போ இதுக்கு சின்ன வெங்காயம் போடலாமா? நல்ல சின்ன வெங்காயம் போடலாம். அப்புறம் ஏன் நம்ம எப்படி போடுறோம்? இல்லை, அது கொஞ்சம் ரெண்டும் கலந்துருந்தா நல்லா இருக்கும், அப்படின்னு ஈவனாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இங்கே பாருங்க, இதுதான் பக்குவம். இந்த பக்குவத்தில் நீங்கள் பண்ணிக்கோங்க வீட்டில் எல்லாருமே. சும்மா ஒரு 10 to 15% வதங்கினா போதும். சரிங்களா? இப்போ மறுபடியும் நம்ம அரவை ஊற்றி வதக்க தானே போகிறோம். அதனால அது எல்லாமே ஈவனாக வந்துடும். ஒரே மாதிரி ஈவனாக வந்துடும். நிறைய பேர் ஆக்டர்ஸ் நிறைய பேர் எல்லாம் இங்கே தான் வந்து சாப்பாடு வாங்குறாங்க. ஸோ வரவங்களுக்கு இந்த பக்கம் தாங்க, இல்லை அப்போ அவங்க வரும்போது வேறு பக்கம் மாறுமா? இல்லை, நாங்கள் இதுதான் பண்ணுவோம். இதுதான் பண்ணுவீங்க. ஸோ தண்ணி அதிகமாக ஊற்ற வேண்டாம். தண்ணி வேண்டாம். இதுவே நமக்கு அரவை வந்து தண்ணியாக தான் இருக்குது, அதனால இது வேண்டியதில்லை. சரி, ஓகே. இதுலேயே இப்படி பெரட்டி எடுக்கிறது தான் வேலையே. இப்போ அதுக்கு தான் இந்த எண்ணெயை ஜாஸ்தியாக விட்டுருக்கோம். இன்னும் கூட விட்டுக்கலாம் வேணுங்கிறவங்க. சரி, ஓகே. இப்போ தக்காளி ஊற்றியாச்சு. இந்த தக்காளி ஊற்றின பிறகு நல்லா குக் பண்ணுமா? ஆமாம். இந்த மிளகாத்தூள்,
மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள். ஆனால் நீங்கள் வந்து சொல்லும் போது பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் தான் அதிகமாக சொல்லியிருக்கீங்க. ஆமாம், மிளகாத்தூள். அது புளிப்பு இருக்கும் தக்காளியில், அதனால காரம் வேணுங்கிறதுக்காக இந்த மாதிரி போடணும். ஆனால் மல்லித்தூள் வந்து கம்மி. மல்லித்தூள் கம்மியாக போடும். நம்ம பெரும்பாலும் சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா மல்லித்தூளுடைய இல்லை, அதில் வந்து அரவை கொஞ்சம் சேர்ந்துருக்கும் நமக்கு அந்த பருப்பு இதெல்லாம். அது சேர்ந்துருக்கனால கொஞ்சம் குழகுழப்பு கொடுக்கும். இந்த காரத்துக்கு வந்து அது ஈவன் பண்ணும். அதனால அது ரொம்ப போட்டுட்டோம்னா காரம் வெளியே வராமல் மறைஞ்சிடும். ஓகே, அதனால மிளகாத்தூள் அதிகமாக போடுறோம். சரி, ஓகே. ஸோ இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ சேர்த்து எல்லாத்தையும் நல்லா இது வேக விடணும். வேக விட்டுட்டு கொஞ்சமாக புளி ஊற்றி தேவையான அளவு உப்பு போடணும். ஓகே, இந்த மிளகாத்தூள்ல வெந்தப்போ தான் புளி ஊற்றணுமா? இல்லை, புளி ஊற்றலாம். இது கொஞ்சம் வெந்துடட்டும், வெந்ததுக்கப்புறம் ஊற்றணும். கொஞ்சமாக கெட்டியாக கரைச்சி தினோடு ஊற்றினா போதும். சரி, ஓகே. அப்போ எனக்கு அந்த பக்குவம் வந்த பேர் காமிங்க. சரி. நம்ம ஷெஃப் தீனாஸ் கிச்சனை வந்து வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துட்டு வரோம். நிறைய பேர் டெக்ஸ்ட் பண்ணுறீங்க. ரியலி ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட இருந்து வருது. ரொம்ப தேங்க்யூ. இப்போ இந்த நல்ல பக்குவமாக வெந்துருச்சு. இதில் கொஞ்சமாக புளி ஊற்றிட்டு உப்பு போட்டால் முடிஞ்சது வேலை. ஆனால் அந்த கலர் பார்த்தீங்கன்னா அந்த நல்ல ரெட்டிஷ், அந்த தொக்கு பக்குவம் தான். ஆனால் சில பேர் நினைப்பாங்க இது தொக்குன்னு நினைப்பாங்க. ஆனால் தொக்குல புளி ஊற்ற மாட்டாங்க. சரி, ஓகே. ஸோ திருப்பி எவ்வளோ நான் குக் பண்ணுறோம் இதில்? கொஞ்சம் நேரம் இருந்தால் போதும். அந்த ஆயிலெலாம் நல்லா மிதந்துருச்சு. அந்த புளி வாடை இல்லாமல் கொஞ்சம் நேரம் வேக விட்டா போதும். இது எத்தனை நாள் வச்சு சாப்பிடலாம் சொல்லி சொன்னீங்க? அது வந்து நம்ம செஞ்சுருக்க குவான்டிட்டியை பொறுத்து இருக்குது. கொஞ்சமாக செஞ்சு 2 நாளைக்கு மச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க. பிள்ளைங்க எங்கே நம்ம வெளியே போயிட்டா பிள்ளைங்களாம் இருந்தால் இதை செஞ்சு வச்சுட்டு போனால் பிள்ளைங்க வந்து தோசையை ஊற்றிக்கிட்டே தொட்டுக்கலாம். சூடு பண்ணிக்கணும், வெளியில் எடுத்துகிட்டா சூடு பண்ணிக்கணும். சூடு பண்ணாமல் சாப்பிடாம சூடு பண்ணிட்டு சாப்பிட்டா நல்லது. இப்போ ரெடி ஆயிடுச்சு சார், இது சாப்பிட்லாம். ஓகே. இறக்க போயில கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றினோம்னா அந்த சாப்பிட்றப்ப அந்த காரம்லாம் கொஞ்சம் அளவாக இருக்கும். சாதத்தில் பிசைகிறப்ப கொஞ்சம் நல்லா இது கொடுக்கும், அளவு இழுத்து பிசைறது நல்லா இருக்கும். அந்த மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் எண்ணெய், நல்லெண்ணெய் உடம்புக்கு நல்லது. இந்த கடைசியாக ஊற்றுற நல்லெண்ணெய்ல அந்த நல்லெண்ணெய் டேஸ்ட் வந்து சேர்த்து சாப்பிடும்போது இந்த சுடுசாதத்துக்கு நல்லா இருக்கு. சூடாக இருக்கு. சுடுசாதத்துக்கு சாப்பிட்றப்ப நல்லா இருக்கும். அதாவது அந்த புளிப்பு, அந்த ஒரு காரம், அந்த நல்லெண்ணெய் அந்த சேர்த்து சாப்பிடும்போது நாக்கு சுருக்குன்னு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்யூ. எனக்கு வந்து உங்கள் ஃபோன் நம்பரு கான்டாக்ட் பண்ணுறதுக்கு. இது தேவி மெஸ் காண்டியாத்தானில் இருக்குது. என்னோட ஃபோன் நம்பர் 9843352234. நீங்கள் இங்கே சாப்பிடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எங்களுக்கு முன்னக்கூடி கால் பண்ணி சொன்னீங்கன்னா தான் நாங்கள் ரெடி பண்ண முடியும். எங்கள் இதை மாதிரி தறியில் நாங்கள் புடவையும் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். புடவையும் வேணும்னா கான்டாக்ட் பண்ணிக்கலாம். வர்றவங்களுக்கும் நாங்கள் செஞ்சு தரோம். கேட்டிங்கன்னா கொரியர் பண்ணுறவங்க பண்ணுறோம். நன்றி, வணக்கம். சி பாபா டேக்கர். தேங்க்யூ ஸோ மச்.